குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். பாஸ், நான் புதுசாக ஒரு ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஆனால் என்னால் அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோவே பண்ண முடியறதில்ல. ஏன் பாஸ், அதுக்கு என்ன பண்ணுறது? இந்த சந்தேகம் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கும் இருக்குது. ஒரு ஹேபிட்டை வேகமாக ஆரம்பிச்சிடுவோம், ஆனால் அதை எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் எல்லாருக்குமே ஒரு பெரிய கொஷின் மார்க். அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற புக்கில் ஜேம்ஸ் கிளியர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தாருங்க. ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆகிறதுக்கு என்விரான்மெண்ட் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி முக்கியம் அதனுடைய கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணணும்னா ஒரு சீக்ரெட் இருக்குது. என்ன அது? ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். உங்களுடைய புதுசாக நீங்கள் பழகிற அந்த ஒரு ஹேபிட்டை ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிற ஒரு ஓல்டு ஹேபிட்டோட அட்டாச் பண்ணுங்கள். என்னுடைய எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேனே, வாக்கிங் போகணும் அப்படிங்கிறத ஒரு ரெசல்யூஷன் மாதிரி எடுத்தேன். ஒரு வாரம் போவேன், அப்புறம் ஒரு பிரேக் வரும், எகைன் 1 வீக் போவேன், ஒரு பிரேக். நம்முடைய மனசு தான் 1008 சாக்குப்போக்கு சொல்லுமே. ஸோ இதே மாதிரியே தான் போயிட்டு இருந்தது. அப்போ தான் இந்த புக்கில் சொன்ன சீக்ரெட் எனக்கு ஹெல்ப் ஆச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், என்னுடைய ஒரு ஓல்டு ஹேபிட்டோட இந்த நியூ ஹேபிட்டை அட்டாச் பண்ணேன். மார்னிங் எழுந்திருந்தோடனே காஃபி சாப்பிட்றது என்னுடைய ரொம்ப பிடிச்ச ஹேபிட். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, காஃபி சாப்பிட்டு முடித்த உடனே நான் வாக்கிங் போவேன். ஸோ டைம் மட்டும் சொன்னால் போதாதுங்க நம்ம பிரெயினுக்கு, இது ஒரு வேகான இன்ஸ்ட்ரக்ஷனாக தான் எடுத்துக்கும். நீங்கள் முக்கியமாக எந்த இடத்துல போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ நான் என்ன பண்ணேன், ஒரு டைரி எடுத்து எழுதினேன். டெய்லி மார்னிங் நான் காஃபி சாப்பிட்டு முடித்த உடனே என் வீட்டு தோட்டத்தில் 6 to 7 நான் வாக் பண்ணுவேன். நான் இதை எழுதுனது தாங்க மேஜிக். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் காஃபி சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசி சிப் வரும்போது வாக்கிங் அப்படின்னு என்னுடைய பிரெயின் என்னை அலர்ட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறமா என்னுடைய கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகவே இல்லைங்க. நான் ரெகுலராக வாக்கிங் போயிட்டே தான் இருக்கேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாருமே நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கிறதுல கிங்குங்க. ஆனால் எவ்வளோ தூரம் அதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது பெரிய கொஷின் மார்க். ஸோ நீங்கள் பழகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு குட் ஹேபிட்டுக்கு நான் கொடுத்த இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.